அறிக்கையில பிரச்சனையானதுக்கு பிறகு ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில முழுமையாக படித்துவிட்டு கரெக்டான பாயிண்ட பிடிச்சார். ஏன்னா உண்மையான போலீஸ்காரனுக்கு தானே திருடன் எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். அதனால உண்மையான நேர்மையான அதிகாரிக்கு தான் அந்த கண்ணோட்டம் இருக்கும். அந்த அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கின்றார். எல்லாமே சரிதான். இந்த எஃப்ஐஆர் முதல்ல எப்படி, இந்த எஃப்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய பார்வைக்கு போனது. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தி. திருப்பூர் பல்லடத்தில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரி அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரி மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கிருஷ்ணமூர்த்தி நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக பல்லடம் 3 படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத திமுக அரசை கண்டித்து இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் யார் அந்த சார் என்ற வாசகத்தோடு QR கோடு அடங்கிய டி-ஷர்ட் அணிந்து வந்த தொண்டர்கள் QR கோடு கோவை ஸ்கேன் செய்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவத்தை குறித்து சம்பவங்களுக்கு கேள்வி எழுப்பும் வகையாக இந்த வீடியோக்கள் அடங்கியுள்ளது. பாஜக தொண்டர்கள் அணிந்துள்ள இந்த டி-ஷர்ட்டில் இடம்பெற்றுள்ள QR கோடை கோவை ஸ்கேன் செய்தால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரது யூடியூப் பக்கத்தில் செல்கிறது. யார் அந்த சார் என்ற கேள்வி கேட்கும் விதமாக 3 சந்தேகங்களை கேட்கும் வகையில் கிராபிக்ஸ் காட்சிகளோடு அமைக்கப்பட்டுள்ள இந்த வீடியோ என்பது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற திமிர் பேச்சு.